சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுளும் வேண்டணும். இறங்கி ஓடிடாம நண்டு. அதனாலதான் கையை காலெல்லாம் முடிச்சு போட்டிருக்கு. ஓடிடக்கூடாதுன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, காலையிலே முழிச்சு வந்து சரணையாக நண்டு குழம்பு, நேரத்தில் நண்டு வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜில் இருக்குது. நண்டு குழம்பு வைக்க போகிறானாம். காலையிலே சமைச்சிடலான்ட்டு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாத்துக்குமே லீவ் இன்னைக்கு. மணிக்கு ஸ்கூல் 5 நாள். கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு என்னை வந்து பாடாப்படுத்துவாங்க. ஆமாம், ஏன்னா நான் கரெக்டாக வந்து சமைக்க முடியாது, ஒரு கரெக்டாக எதையும் பண்ண முடியாது. எங்களை வந்து விளையாடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதனால முன்னாடியே எல்லா வேலையும் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நண்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறேன். நண்டு சமைக்க போகிறா சரணியாக. எப்போதுமே காலையில் முழிச்ச உடனே ஒரு 4:30-5 மணிக்கு சரணியாக முழிச்சிருவா. முழிச்ச உடனே எனக்கு முன்னாடி முழிச்சிருவா. நான் சரணியாக முழிச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நான் முழிப்பேன். முழிச்சு நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரவும் சாயை ரெடியாக இருக்கும். சாயை குடிச்சிட்டு அப்படி என்னன்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு டீ போனோம், லஞ்சும் சேர்த்து பண்ணிடுவோம்மா. அன்றைக்கி சாயை குடித்தோடனே 2 பேரும் உட்காந்து இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு பிளான் பண்ணுவோம். அந்த வேலையை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரண்யா வந்து காலையிலே என்ன பண்ணுவோன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகிறதுனால இவ்வளோ பொறுமையாக எல்லா நாளும் இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக. ஆமாம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகள் லீவுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டுருக்கோம். இல்லைன்னா பரபரப்பாக பேசுவோம். அன்னைக்கு சாந்தமாக இருக்குல்ல, இல்லைன்னா சந்திரமையா மாறிடுவா. சும்மா சொல்கிறேன், சந்திரமையெல்லாம் மாற மாட்டேன். சந்திரமையில கொஞ்சம் பரபரப்பாக எதுவும் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். அமைதியாக தான் இருப்பேன். ஏதாவது கேட்டாலும் பதிலாம் சொல்ல மாட்டேன். ஏதாவது கேட்டான்னா பதில் சொல்ல மாட்டேன். அந்த டைமில் யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ காலையிலே டீ போட்டு டீ குடிச்சாச்சு. இப்போ என்னென்னா, நண்டு குழம்பு வச்சுருவோம். ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு வைக்கிற மாதிரி இன்றைக்கும் காலையிலே வச்சு வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா லீவ் அன்னைக்குன்னா பிள்ளைங்களும் உட்காந்து மத்தியானம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மற்ற டைமோட. ஆமாம், நண்டு குழம்பு வச்சுருவோம். எப்படி பண்ணுறோம் என்னன்னு சொல்லி வாங்க நீங்கள் வந்து பாருங்கள். நண்டு குழம்பு வச்சுருவோன்னு சொல்லியிருக்கா. சரி, அதையும் ஒரு இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன நடக்குங்கிறத சும்மா லைட்டாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். மேடம் என்ன இடத்துல என்ன பார்ப்போம். வாங்க போமா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாரும் போய் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எடுத்தா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கியா? எடுத்தாச்சு, முன்னாடி எடுத்து. ரைட், ஓகே, போகலாம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நண்டு உடைச்சிட்ருக்கியா? இதான் நான் அன்றைக்கி கடையிலே இது பண்ணிட்டு வந்துடலான்னு சொன்னீங்களா? இது மீனோட கொஞ்சம் ஈஸி. நீ வழக்கமாக வந்து மீன் வந்து அங்கே கடையிலே வெட்டிட்டு இல்லை, மீன் கூட எனக்கு என்னமோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லாம் ஒரு ஆர்வம். ஒட்டச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். காலையிலே நண்டு இது வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து பெண் நண்டு. இது அது முட்டை என்ன? இது பெண் நண்டு. இது இல்லாமல் இருக்குல்ல, இது ஆண் நண்டு. நல்ல வெயிட்டாக இருக்குதா நண்டு? வெயிட்டாக இருக்கு. எப்படி இருக்குது? வெயிட்டாக இருக்கணும். நண்டு வந்து எப்போதுமே நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா உள்ள சதை இருக்காது. பெரும்பாலும் ஒரு கூடுமா இருக்கும். நண்டு வெயிட்டாக இருந்தால் தான் உள்ள சதை இருக்கும். இது அங்கேருந்தே க்ளீன் பண்ணிடலாம். சரியா, உனக்கு என்ன க்ளீன் பண்ணதுக்கு ஒரு நீ பண்ண ஒரு திருப்தியாக இருக்கும்டா. இல்லை, எனக்கு அங்கே மீன் வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதில் எல்லாம் உள்டாவாக சொல்கிறானோ. அப்படி தான் எனக்கு தோணுது. மீனோட ஈஸியாக இருக்குமா? இதெல்லாம் கத்தி வச்சு விட்டதை விட அவன் கட்டை வச்சிருப்பான். டக்கு டக்குன்னு விட்டதுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே இருந்தாலும் ஒன்றும் இது கிடையாது. இப்படி போட்டுக்கலாம். அந்த இதெல்லாம் இது பண்ணணும். இந்த இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குல்லண்ணா, இதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணணும். இல்லாட்டா நல்லா இருக்குது. எப்படினாலும் அவன் வெட்டுறது கொஞ்சம் என்ன இதாக இருக்கும். க்ளீன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அது ஈஸி தான், இது பண்ணிடலாம். ஈஸி தான், க்ளீன் பண்ணது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதில் ஒரு சின்ன இது வேலைப்பாடு. சரி, அப்படி பிள்ளைங்களும் அப்படி முழுசாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், சின்ன பிள்ளைல இன்னும் முழிக்கல, செம்ம தூக்கம், தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சா இப்போ வேலை செய்யலாம் விட மாட்டாங்க, கையில் ஊர் திரைச்சிருவாங்க. இப்படிதான் அப்படி இருக்குமா இல்லை எங்கள் வீட்டில் தான் அப்படி இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லார் வீட்லையும் இதை விட மோசமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள் இருக்க எல்லார் வீடும் இதாக தான் இருக்கும், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் பரவாயில்ல தான், சேட்டை கொஞ்சம் குறை தான். சேட்டை குறைன்னு தான் சொல்ல முடியாது, நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. நான் வீட்டிலே இருந்து பண்ணுறதுனால எனக்கு தான் தெரியும், சேட்டைலாம் ஜாஸ்தி தான். ஏகப்பட்ட சேட்டை தான் இங்கேயோ. என்ன நடக்குது? இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். வத்தல், மல்லி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு அப்புறமா அரைச்சி அப்படிதான் பண்ண போகிறோம். வறுத்தோடு தான் பண்ணுவோம். இது என்ன சோம்பா? சீரகம் சோம்பு ரெண்டும் பண்ணுவோம். ஆமாம், மிளகு, மல்லி, வத்தல் இவ்வளோத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வைக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி வச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். சரி. மறுக்கிறீங்களா? காலையிலே நண்டு குழம்பு இருக்கீங்க, சாப்பிடணும் ஈஸா. பொன்னிறமாக வரணும், வறுத்து அதுக்கப்புறமா காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக பாடியே தூங்கியே முடிச்சிருக்க மாட்டாங்க, காலையிலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க. முடிஞ்ச கூட தான் இருக்கு. முடிஞ்சிடும்ல. இன்னைக்கு அப்படி பார்த்தா கொஞ்சம் லேட்டு தான். இந்த டைமுக்குலாம் பிள்ளைங்க 7:30 வந்து வீட்டோட கிளம்பிடுவாங்க. இந்த டைமுக்குலாம் வேலையை முடிச்சிருவே. ஆமாம், முடிச்சு ரெடியாக இப்போ கிளம்பி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு லீவு, கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். சரி, இருந்தாலும் ஒரு வேலை முடிஞ்சிடல, சமைக்கிறது வந்து பெரிய வேலை மாதிரி. காலையில் என்ன சாப்பாடு? இது இப்போ லஞ்ச் பண்ணுறது தானே? ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணணும். பூரியாவது பொங்கல் அப்படி ஏதாவது வைக்கலான்னு இருக்கேன். சரி, எது ஓகே? அது கரெக்டு தான். சரி, எதுனாலும் வை, உனக்கு எது வசதியோ அது வை, எது ஈஸியோ எது வசதியோ அது. சின்ன செட்டுகள் என்ன முடிக்கலையோ? நல்ல வேலை முடிஞ்ச பிறகு சின்ன செட்டுகள் ரூமில் என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்க, முழிக்கலை. அவங்க முழிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். முழித்த பிறகு வேலை செய்ய முடியாது. சரி, என்ன பண்ணிகிட்ருக்கா சரண்யா? பாப்போம், டக்குன்னு பாட்டு வருவோமே. தரோம். இப்போ தான் ஆன் பண்ண போறியா? அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணா? நானே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்திருக்கேன். இப்போ ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கியோ? ஆனியன் தக்காளிலாம் எடுத்து வச்சிருக்கியோ? இது என்ன பல்லாரியா? பல்லாரியா சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமா ரெண்டுமே எடுத்துருக்கியோ? 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஸோ கடையில் போட்டு நண்டை வறுத்து எடுக்க போகிறா. நண்டுங்க நம்ம ஐட்டத்தை எங்கம்மா இங்கே இருக்கா பார்ப்போம். அம்மாடி, பெரிய பெரிய அப்படியே முழுசாக போட்டுருக்கியோ? 2 விட்டுருக்கியோ? 2 போட்டு கை காலெல்லாம் உடைச்சி, கையை காலை உடைக்க வேண்டியது, கையை காலை உடைச்சி நண்டுக்கு வச்சிருக்கா. இனி கடையில் போட்டு அதை வறுத்து எடுக்கணும். அதுக்காடா என்ன ஊற்றிட்டு ரியான் எப்படி சாப்பிடுவான் நண்டு? பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நண்டு. பாப்பா சாப்பிடுவாங்க, சும்மா சொல்கிறளோ? சாப்பிடுவானா? ரியானுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு. நம்ம வீட்டில் நண்டு வச்சு 4 ஆயிட்டில் என்னதுங்க? 2 நாள் இருக்குங்க. என்ன எனக்கு நண்டு வந்து அது மீன் தெரியும். கடல் நண்டு, கடல் அது எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்.
கடல் நண்டு தான் நல்லா ஆனா இருக்கும். நம்மளும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்ல வாங்கியிருக்கோம் தெரியுமா? வளர்ப்பு நண்டா ஆமா. அப்படியே ஆற்று நண்டா நல்லா பெருசாட்டே அது உயிரோடு இருக்கும். ஆமாம் 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 அங்கே கடல் நண்டு கிடைக்காதுல்ல. ஆனா நம்ம இங்கே அந்த மாதிரிலாம் வாங்கினதில்லை. இங்கே நம்ம பார்க்கவும் இல்லை. இங்கே நமக்கு பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால கடல் நண்டு கிடைக்கும் எப்போதும். அங்கே கிடைக்காதுல்ல. வெங்காயம் வதங்கிட்டு கேப்பில் தக்காளி வெட்டிக்கலாம். அந்த கேப்பில் தான் வெட்டணுமா கரெக்டாக? மற்ற நேரம் வெட்டக்கூடாதோ? இல்லை வெட்டலாம். அதாவது நம்ம சும்மா நின்றுக்கோங்க அந்த டைமில் இந்த தக்காளி வெட்டி வச்சுக்கலாம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அமைதியாக இருந்தால் போதுமா? சும்மா இதுதான் போகும். சரியா? நான் எப்போவுமே யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப ஓவராக பேசுவோம் கருணியா. அது வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப இதாக பேசுவோம். நடக்குது நிறைய நேரமா. என்ன பண்ணிட்டு இருக்கா? தக்காளியா? தக்காளி போட்டு வந்து இது என்னது? அரைச்சு வச்சுட்டேன். நம்ம வறுத்தோம்ல, அதெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். சரியா? சரி, மிக்க நன்றி. எவ்வளோ நேரம் ஆகும்? நண்டு குழம்பு காலையில் நண்டு குழம்பு சாப்பிட்றலாமோ? மத்தியானத்துக்கு தான் தருவேன். காலையில் காலையிலே நானே சமைக்கிறேன். ஆனால் அது மத்தியானத்துக்கு தான். சரியா? காலையிலே முடிச்சதுனால பசிக்க ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்ச நேரத்தில் இது அப்படி ரெடி ஆகிட்டு இருந்தால் அப்படியே சைடில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ரைட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை முடிச்சுட்டே பண்ணு. ஒரு 8 o'clock ஆகும் சாப்பிட்றதுக்கு. பொறுமையாக பண்ணுறது மழை சொன்னேன். ரெடி ரெடி. என்ன புள்ள போட்டுக்கியோ? ஆமாம், நண்டெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் கிளறி வச்சுட்டு மசாலா போடணும். ஆனால் நல்ல பெரிய பெரிய நண்டு என்ன தானே? பரவாயில்ல, நம்ம சதை இருக்கதான் செய்யுது. சில டைம் அப்படி இந்த கூடு மாதிரி இருக்கும், அதில் அந்த சதையே இருக்காது. இதனோட வெயிட்டாக இருக்கு. இது நண்டு வந்து இந்த கோல்டுக்குலாம் ரொம்ப நண்டு. சளிலாம் இருக்காது, ஆனால் ஹீட்டு நல்லா நண்டு விடு தானே. ஆமாம், அதுவும் நல்லா அந்த பெப்பர்லாம் போட்டு வைக்கிறதுனால இந்த சளி ரொம்ப நல்லது. அப்பப்போ சாப்பிடலாம். பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும். கொஞ்சம் போட்டுக்காமா இறங்கி ஓடிடாம நண்டு. அதனாலதான் கையை காலெல்லாம் முடிச்சு போட்டிருக்கு. ஓடிடக்கூடாதுன்ட்டு கிண்டிட்டு அடுத்து மசாலா போட வேண்டியதான். சரி சரி, பார்க்க அழகா இருக்க. நிறையா என்னம்மா நீ பண்ணியிருக்கேன். கொதிச்சுட்டா? அப்போ சூப்பராக இருக்க. ஒரு கிண்டு என்ன கிண்டி விட்டு அப்படி கிண்டி விட்டியா? கிண்டி விட்டு அப்படி ரெட் கலரில் இருக்குதுன்னு இதை நான் ஆரஞ்சு கலரில் எப்படி பார்க்க சூப்பராக இருக்க. கலர்ஃபுல்லாக. சரி ரைட். எப்படி மூடி கொஞ்சம் நேரம்? ஆமாம், கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லி தூள் மேலே. ஆமாம், மல்லி அடா இதுக்குமா? நல்லா இருக்கும்ல, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சரி, கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும்ல. சரியா ரைட். சரியா? சரி, அப்புறம் நம்ம என்னைக்கு தோட்டத்துக்கு என்னைக்கு போகலாம்? முடிஞ்சுதா வேலை? லாஸ்ட்டாக மல்லித்தலை ஆஃப் பண்ணிக்கா. சூப்பர். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை பண்ணுவோம். கரிச்சு 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 கரிச்சு.
பார்ப்போம் தரங்க பார்ப்போம். ஆவி பறக்க இருக்க கிளைமேட் நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் சூப்பர். உங்களால பார்க்க தான் முடியும், சாப்பிட்டு பார்க்க முடியாது. எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் தைரியமா சொல்லலாம். மல்லித்தலை போட்டா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். நண்டு குழம்பு தரணியா நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா பார்க்கறதுக்கு. அழகா இருக்கு. சூப்பர். சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுளும் வேண்டணும். பண்ணதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கடைசியில் கடவுள் மேலே பழி போடுறது. சூப்பர், நல்லா இருக்குது அண்ணா, சூப்பராக இருக்குது. சரியா, சரி ரசம் கொஞ்சம் வச்சுருவோம். சரியா, ரசம் வச்சா நல்லா இருக்கும். அப்பாவுக்கு நண்டு ரொம்ப பிடிக்காத. சரி, ரசம் வச்சுட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது எக் ஏதாவது முட்டை ஏதாவது ஆம்லேட் போட்டு காலையில் நம்ம பொங்கல் வச்சுட்டு சரி மார்னிங் வேலையை முடிச்சுட்டு ரைஸ் கொஞ்சம் லேட்டாக சூடாக வச்சுக்கலாம். அது இன்னும் குட்டிச்சா தான் முழிக்கல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வச்சு முடிச்சாச்சு. காலையில் வேலை முடிஞ்சு இனி சரணியா இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே நண்டு குழம்பு வச்சு கொஞ்சம் நாள் ஆயிட்டு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் லீவுன்றதுனால சரி கொஞ்சம் ஏதாவது வீட்டில் இருக்கும்போது ஆமாம், ஏன்னா பெரும்பாலும் ஸ்கூலுக்குலாம் நான்வெஜ் கொடுத்து விட மாட்டோம். வீட்டில் இருந்தாங்கன்னா ஆமாம், ஸ்கூலுக்கு வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நான்வெஜ் பெரும்பாலும் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. நான்வெஜ்னா இந்த ஃபிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்போவுமே ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. சரி, இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால நல்லா நண்டு நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால இன்னைக்கு அதை வச்சாச்சு. சரியா, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுமாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நண்டு குழம்பு நல்லா இருக்கும், பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். எங்க வீட்ல எங்க மாமாக்கெல்லாம் வந்து பிடிக்காது. அவங்களுக்கு இப்ப நாங்க வேற ஏதாவது சிம்பிளா வேற ஏதாவது பண்ணுவோம். ஆமா, எங்க அப்பாலாம் நண்டு பிடிக்காது, அவங்களுக்கு ஏதாவது சிம்பிளா வேற ஏதாவது பண்ணுவோம். ஆமா, வேற நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம். நண்டு பிடிக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நண்டுல பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் சூடு இது, மற்றபடி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடக்கு கொஞ்சம் சூடா இருக்கும். வேற நண்டு சூடு தானே, நல்லதானோ, ஆனால் ரொம்ப நல்லது. இருமல் சளி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை லைக் பண்ணுங்க. இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை, டாடா.